தொடர்ந்து நம்முடைய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழக அரசு மேல பல கேள்விகளை எழுப்புறாங்க மத்திய நிதி அமைச்சர். ஏற்கனவே 4,000 கோடி ரூபா வந்து செலவு பண்ணதா சொன்னீங்க. இப்போ 42% தான் சொல்றீங்க. உண்மையிலே பணிகள் நடந்ததா? நீங்க அலர்ட்டா இருந்தீங்களா? மத்திய படைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அமைச்சர்களும் மற்றவங்கள களத்துக்கு போறாங்கன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கே நன்றாக தெரியும். நீங்கள் ஊடகங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், முதலமைச்சர் எப்படி செயல்பட்டார், உடல்நல குன்றியிருந்த நேரத்திலே கூட அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும். நேரடியாக நீங்கள் பார்வையிட்டிருக்கிறீர்கள். ஆகவே முழு பூசணிக்காய் சோற்றிலை மறைப்பதை போல அந்த அம்மையார் அங்கிருந்து பேசுவது சரியல்ல. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கிற போது அவராகவே முன் வந்து மற்ற மாநிலங்களுக்கு தருவதை காட்டிலும் இருக்கிற பேரிடரை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் தர வேண்டும். அதற்கு மாறாக இந்த நேரத்தில் அரசியல் செய்வது என்பது அந்த அம்மையாருடைய அவர் வகிக்கிற பொறுப்புக்கு உகந்ததல்ல. எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் அவருடைய கட்சி இங்கே மலரப்போவது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. எந்த கேள்வியாக இருந்தாலும் சகஜங்களை வந்த பிறகு வரிக்கு வரை வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தினால்தான் 2015 எவ்வளவு பேர் மறைந்தார்கள். இப்பொழுது இந்த பேரிடர் காலத்தில் எத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு உயிர் போனாலும் அது வருத்தத்தக்கதா இருந்தாலும் கம்பேர் பண்ணி அந்த அம்மையார் சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த அம்மையார் அமைச்சரவையில் இருந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை மாதிரியில் வைத்துக் கொண்டு அவர் பேசுவது என்பது முறையல்ல. பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டின் சார்பில் ஒரு முதலமைச்சர் கேட்பது இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே உலாவி படித்து அந்த அம்மையார் டெல்லிக்கு சென்று உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தருவதுதான் நல்லதே ஒழிய இப்படி குதர்க்கம் பேசிக் கொண்டிருப்பது சொந்த பொண்ணிலே வெயில் பாய்ச்சுவதற்கு சமம் என்பதை நான் மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்க எம்பியாக இருந்தவர், இந்த தேசிய அளவில் ஒரு பேரிடராக அறிவிக்கக்கூடிய நடைமுறையே இல்லை. ஆனால் வந்து அப்படி கோரிக்கையை வந்து தமிழக முதலமைச்சர் வச்சிருக்காரு. நாங்கள் அப்படிலாம் அறிவிச்சதில்லை. குஜராத்துக்கு அறிவிக்கல, உத்தரகாண்டுக்கு அறிவிக்கலைன்றாங்க. இப்போ தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? அப்படி அறிவிக்கக்கூடிய முறை இல்லைன்றாங்களே. முறை இல்லை என்று அந்த அம்மையார் சொல்வது அதுவே முறை தவறு. இந்த எக்ஸ்ட்ரா இதுவரையிலே தமிழ்நாட்டிலே ஏற்படாத 150 காலத்துக்கு பிறகு ஒரு மழை பெய்திருக்கிறது என்பது நீங்களே பத்திரிகை வெளியிட்டிருக்க ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆக ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் என்று சொல்லுகிற போது அது பற்றிய தனி கவனம் செலுத்தி கொடுப்பதுதான், ஆபத்தில் இருக்கிற போது உதவுவதுதான் ஒன்றிய அரசுடைய கடமை. 150 வருட காலமாக பெய்யாத மழை தூத்துக்குடியில் பெய்திருக்கிறது. அதே போல சென்னையிலே இதுவரையில 47 வருஷம் பார்க்காத மழையை பார்த்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற போது இதை இந்த நேரத்தில் அறிவிக்காமல் வேறு எந்த நேரத்தில் அறிவிப்பது எனக்கு தெரியவில்லை. அம்மையார் தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி திரு RS பாரதி. ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்ய வேண்டும், அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. இணைந்ததற்கு நன்றி. மாநில அரசு மேலே, குறிப்பாக தமிழக அரசு மேலே என்ன நடவடிக்கை வெள்ளத்திற்கு முன்பாக எடுத்தீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம், முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை சரியாக எடுத்தீங்களா? மத்திய அரசு தன்னுடைய படைகளை, ஹெலிகாப்டர்களை, கப்பலை கூட அனுப்பியது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்விகளை நிதியமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அரசியல் அரங்கில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.